ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரெண்ட் யார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சுவையான கத்திரிக்காய் மசாலா தான் செய்ய போகிறோம். சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறது வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 1/4 கிலோ அளவு நான் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காயை நல்லா பூச்சி இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான பொருளை நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டு நல்லா பொரியணும். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டை போட்டுக்குவோம். இது ஒரு 5 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுக்கோங்க, தோலோடு இடித்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் 20 சின்ன வெங்காயத்தளவு நான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த எண்ணெயிலேயே இந்த பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். இப்போ நம்மளுக்கு வதங்கிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளியை போட்டுடலாம். தக்காளி நல்லா மசிய வேகணும், அந்தளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிய தக்காளியும் வெங்காயம் வதங்கியிருக்கணும். இப்போ நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை போட்டுடலாம். கத்திரிக்காய் நல்லா பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க. இப்போ இந்த கத்திரிக்காயை போட்டு இந்த எண்ணெயிலேயே அது நல்லா சுருள வதங்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டிருந்தீங்கன்னா சீக்கிரமே வதங்கிடும். அந்த வெங்காயம் தக்காளியோட ஈரப்பதத்துலேயே அது நல்லா வதங்கிடும். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். ஏன்னா கத்திரிக்காய் வேகணும் இல்லையா, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக விட்டுருவோம். இப்போது ஓரளவு நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் இப்போ நல்லா வத்திருச்சு. நல்லா கத்திரிக்காயும் வெந்துருச்சு. இப்போ மசாலா போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெயிலே நல்லா சுருள வதக்கி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. அந்த மசாலா வடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். சூப்பரான கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்.